தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/2/2024 திங்கட்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம், மதியம் 1:46 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அரசாளும் யோகம் அப்படின்னு சொல்லி, புவியாளும் யோகம்னு சொல்லி ஜாதக அலங்காரம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன். பொதுவாக தேர்தல் நெருங்கிடுச்சு, எல்லாருமே நமக்கு பதவி கிடைக்குமா, நமக்கு சீட்டு கிடைக்குமா, அல்லது இந்த அரசியல் களத்தில் நம்ம புதுசாக நுழையலாமா, எந்த கட்சியில் சேர்றதுங்கிறதெல்லாம் எதிர்பார்ப்போட சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கவிதையை பார்த்துக்கிட்டாலே போதும். அதாவது இந்த கவிதையில் என்னென்ன கிரகங்கள் எப்படி எப்படி இருந்தால் அவர்களுக்கு அரசியல் யோகம்ங்கிறத அந்த காலத்திலேயே ஜாதக அலங்காரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த பாடலை நீங்கள் முதல்ல பாடலை சொல்கிறேன். இருந்த கதிர் சந்திரன் உச்சம், எய்த குரு நண்டில் நிற்க. இருந்த கதிர் சந்திரன் உச்சம், எய்த குரு நண்டில் நிற்க. திருந்து குடத்தில் சனி இருக்க. செவ்வாய் மேதை ஏழில் உற. பொருந்தில் ராஜ யோகமாம். அப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு ராஜயோகம். பொன்னும் பிறகும் உச்சமதாய் இருந்தில் புவிக்கு அரசாகி இப்பார் புறப்பார் எனச் சொல்லும் அப்படின்னு அந்த பாடல். இந்த உலகம் பாராட்டும் விதத்திலே புவிக்கு அரசன் ஆகணும் அப்படின்னா ஜாதகம் எப்படி இருக்கணும்? அவருடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறணும். சூரியன் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கணும்னா சூரியன் எங்கே இருக்கணும்னா மேஷத்தில் இருக்கணும், ரிஷபத்தில் சந்திரன் இருக்கணும். சூரியனும் சந்திரனும் உச்ச ராசியில் அமர்ந்திருக்க வேண்டும். குரு கடகத்தில் வீற்றிருக்கணும். எய்த குரு நண்டில் நிற்க. நண்டுனா என்ன? கடக ராசிக்கு உள்ள லோகோ நண்டு. நண்டில் நிற்க. கும்பத்தில் சனி இருக்கணுமா, குடத்தில் சனி இருக்கங்கிறேன். குடம்னா என்ன? கும்பம். கும்பத்தில் சனி நிற்க. செவ்வாயும் புதனும் இணைந்து, அதான் முக்கியம். செவ்வாய் மேதை ஏழில் உற. மேதைனா புதன். புதன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் கணிதத்திலே மேதையாக வருவார், கலைகளிலே மேதையாக வருவார். புதன் ஒன்றுதான் கல்வி கிரகம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட செவ்வாயும் புதனும் இணைந்து லக்னத்திற்கு 7லே நின்றால் அரச யோகம் உண்டு. அது மட்டுமல்ல, குரு சுக்கிரனும் உச்சமானால் அரசனாகி இந்த நிலத்தை ஆழ்வான்னு போட்டிருக்கு. ஆக இந்த பாடல் அடிப்படையில் ஜாதக அமைப்பு இருந்தால் தலைவனாகக்கூடிய தகுதி உண்டுன்னு அந்த காலத்திலேயே எழுதி வைத்திருக்கிறார்கள். அரசியல் களத்திலே குதிக்க விரும்புவோர்கள், அரசியல் ஈடுபாடு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருந்தால் உங்களுக்கும் அரசியலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு யோகமான நாள். இன்று நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே நடத்தி காட்டுவீர்கள். 12ல் ராகு இருப்பதால் பயணங்கள் உண்டு. அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உதிரி வருமானங்களும் உங்களுக்கு உண்டு. எனவே கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள். இன்று ஊர் மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள், உத்தியோக மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். தொழில் ஸ்தானத்திலே உங்களுக்கு சனி வலுப்பெற்றிருக்கிறார். அவரோடு சூரியன் இருப்பதால் செய்தொழிலை மாற்றலாமா அல்லது புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகளுக்கு நல்ல முடிவு எடுக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய ராசியிலேயே இன்று சந்திரன், தனாதிபதி சந்திரன் இருந்தால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை அந்த நேரம் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்திலே குதூகலம் தரும் சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறலாம். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது. அவரோடு சூரியனும் இணைந்திருக்கிறார். 2 பகைக்கிரகங்களின் சேர்க்கை இருக்கின்ற பொழுது கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டலாமா என்று சிந்தித்தால் மேலும் மேலும் சேமிப்பு கரைந்து கொண்டுதான் போகும். இன்று விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்ய மறுப்பர். 8லே சனி இருப்பதனாலே பணப்புழக்கமும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மனக்குழப்பமும் அதிகமாகவே இருக்கலாம். எதை செய்ய நினைத்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வதன் மூலம் இன்று வெற்றிகளை காண இயலும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கூடுதல் விரயத்தால் குதூகலம் குறையும் நாள். இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். 1 மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பது அரிது. தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மறுப்பர். எனவே எதையும் சிந்தித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள்.
கன்னிராசி நேயர்களே, வசதிகள் பெருக வழிபிறக்கும் நாள். இன்று வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். வசந்த காலங்கள் உருவாகும். மறைந்த குருவால் நிறைந்த தனலாபம் உண்டு என்று சொன்னாலும் கூட குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஒரு சில சொந்தங்கள் உங்களை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். அந்த விலகிச் சென்றவர்கள் இன்று விரும்பி வந்து சேர்வதற்கான அறிகுறிகள் தென்படப் போகிறது. இன்று நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் உண்டு. 6லே ராகு இருக்கின்றார். 6ல் ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் என்பார்கள். எனவே 8 லட்சுமிகளும் இல்லம் தேடி வாசம் செய்ய வேண்டுமானால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது உங்களுக்கு இயலும். அப்படிப்பட்ட இனிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். யோகங்கள் ஏற்பட வேண்டுமானால் யோசித்து செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டும். தேகநலனிலும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் விரயங்களை சமாளிக்க இயலும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்லுமிடங்களில் செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் நண்பர்களாக விளங்கி உங்களுக்கு பல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் கூட பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு கிடைக்கலாம். இன்று இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செவ்வாய் ராசியில் இருக்கின்றார். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். கூடுதல் பொறுப்புகளை அவர்கள் உங்கள் மேல் சுமத்துவார்கள். பக்கத்தில் இருக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. எனவே எதிலும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அவரோடு சனியும் இருப்பதால் விருப்ப ஓய்வு பற்றி சிந்திப்பீர்கள். இத்தனை நாள் தான் வேலையிலேயே இருப்பது. இனி நாம் இந்த சம்பளம் கட்டுப்படியாகாது. புது இடத்திற்கு செல்லலாம் அல்லது சொந்தமாக தொடங்கலாம். நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைப்பதாக சொல்கிறதே. எனவே அப்படி செய்யலாமா என்றெல்லாம் பல மனக்குழப்பங்கள் இன்று ஏற்படும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய நினைத்தது நிறைவேறுவதற்கு இன்று மதியம் வரை கொஞ்சம் பொறுமை தேவை. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கமாகலும் பணப்புழக்கமும் சிறப்பாக இருக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும் நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைப்பது அரிது. 7லே கேது இருப்பதால் நீங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்காது. அது மட்டுமல்ல, உறவினர்களுக்கு நீங்கள் எந்த நன்மை செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். இருந்தாலும் நீங்கள் தாட்சிணியத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், செய்து கொண்டே இருப்பீர்கள் உதவிகளையும் ஒத்தாசைகளையும். 2ல் குரு இருப்பதால் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்கலக்கமாகலும் பொருளாதார நிலை உயரலாம். உத்தியோகத்தில் கூட பணி நிரந்தரம் இன்னும் வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசியில் ராகு இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டும். சர்ப்ப பிரீதிகளை செய்து கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.